ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். காவிரி விவகாரத்துல ஸ்டாலின் அவர்களோ இல்ல உதயநிதி அவர்களோ என்னையா முன்னெடுப்பு எடுத்தாங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்துல போய் உதயநிதி அவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க விஜய் விமர்சனம் பண்ணி. எந்த கருத்தும் தனதாக தெரியாது உதயநிதிக்கு. தரம் இறங்கி கொண்டே வருகிறார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாதா என்று சொல்லக்கூடிய தன்மை இல்லை. அவ்வளவு மட்டமான ஆட்களை வைத்திருக்கிறார். உதயநிதிக்கும் ஒன்றும் தெரியாது. அவரும் ஒரு பார்த்து படிக்கிறாள். மேகதாதுவில் கட்டிவிட்டு அந்த அணையை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வாயா என்ற ஒரே ஒரு கேள்வியை தமிழ்நாடு வைத்தால் அவன் கட்டுவதற்கு யோசிப்பான். கேட்க வேண்டிய கேள்வியை நறுக்கு என்று கேட்டால் அவனுக்கு உரைக்கும். முட்டால் கிளப்பி விட்டு தண்ணீர் 4 TMC திறந்து விட்டதற்கு கிளப்பி விட்டு தண்ணீரை விடாதே விஜய் வராதே, வந்தால் கல்லால் அடிப்பார்கள். பிறகு தண்ணி கேட்கிறாரா அவர், அதனால் கல்லால் அடிப்பார்கள். திமுக காரன் செய்திருக்கிற ஊழலுக்கு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அந்த பேரே இருக்கக்கூடாது. நீதி கட்சி மாதிரி திராவிடர் திமுக அதோட அழிந்து விடும், கண்டிப்பாக அழியும். நீதி கட்சி அழிந்தது போல் இதே தவறுகள் நீதி கட்சிக்காரர்கள் செய்தார்கள். 37 தடம் தெரியாமல் போய் கட்சியவே இல்லாமல் ஆக்கி கொண்டார்கள். இதைவிட இந்த விஜய் என்ன பேச வேண்டும் என்றால், தண்ணீரை திறந்து விடுகிற அதிகாரத்தை கர்நாடக கையில் கொடுத்து வைத்தால் இந்த பிரச்சனை தான் நடக்கும். நீதிமன்றம் வரையறுத்த பிறகு திறந்து விடுகிற அதிகாரம் பொது அமைப்பின் கையில் இருக்க வேண்டும். அங்கே இருக்க மக்களை கலகம் செய்ய தூண்ட வேண்டியது, பிறகு அவர்கள் கலகம் செய்ய வேண்டியது, விஜயை வராதே என்று சொல்ல வேண்டியது, இவ்வளவு எதற்கு? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவினா. இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான நம்மளுடைய கருப்பை ஐயா தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். இன்னும் தமிழக அரசியல் களத்தை தாண்டி இப்ப நம்ம கொஞ்சம் அப்படியே பங்கிப்பூர் பக்கமா போயிட்டு வருவோம். ஏன் அப்படின்னா எல்லாரும் பீகார் ஐயா பங்கிப்பூர், அதாவது என்ன அப்படின்னா இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அங்க போயிட்டு முதல் முறையா களத்துல நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா அங்க ஆட்சியில இருந்தது பாத்தீங்கன்னா பாஜக தான். பாஜக வீழ்த்தி இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்காரு. வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் தேர்தலில் சொன்னார், நான் ஆட்சிக்கே வருவேன், எல்லா இடங்களிலும் நான் ஆட்கள் நிறுத்தி இருக்கிறேன், நான் தான் முதலமைச்சர், என்னுடைய கட்சி தான் பீகாரை வெகு காலத்திற்கு பிறகு ஆளப்போகிறது என்று சொன்னார். அத்தனை இடங்களிலும் தோற்றுவிட்டார். ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. பெரும்பான்மையான இடங்களில் வைப்பு தொகையும் இழந்து விட்டார். பிறகு இப்பொழுது போய் அவர்களுடைய கோட்டையிலே அவர் நின்றாலும் இந்த ஒரு மனிதனை அனுப்புவோம், போய் எதிர்குரல் கொடுக்கட்டும் என்று மக்கள் அவரை அனுப்பியிருக்கிறார்கள் என்பது பாராட்டத்தக்கது. ஏனென்றால் ஒரு விவரம் தெரிந்த ஆள் ஒருவர் உள்ளே போகட்டும், போவதன் மூலம் ஒரு எதிர்குரல், மக்களுக்கான குரல் எழுப்பப்படட்டும் என்ற அடிப்படையில் அனுப்பியிருக்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர அவர் 300 சொச்சம் இடங்களிலும் தோற்று, டிபாசிட்டை இழந்து, அவரும் தோற்று, நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன் என்று சொன்னதெல்லாம் மாறி இப்பொழுது ஒரே ஒரு இடத்தில் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. நாங்க இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த போது பல விமர்சனங்கள் அப்படி முழுவதும் சொல்ல முடியாது. அந்த ரொம்ப விவரம் இல்லாத இந்த ஜான் ஆரோக்கியசாமி இவர்கள் வியூகம் வகுத்து கொடுத்து இவர் ஆட்சிக்கு வரவில்லை. இந்த ஆட்சியை மக்கள் விஜயின் மீது திணித்தார்கள். 50 ஆண்டுகளாக நொந்து போய் கிடந்தார்கள். இவருக்கு நிறுத்துவதற்கு ஆள் இல்லை. வேறு கட்சியிலிருந்து வந்தவர்களை நிறுத்தினார், போனவன் வந்தவனை எல்லாம் நிறுத்தினார். எங்கே வெற்றி பெறப் போகிறோம் சரி என்று நிறுத்தி விடுவோம். ஒருவனும் கூட்டணிக்கு இவரோடு வருவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இவர் கரையேறுவார் என்பதில் எந்த கூட்டணி கட்சிக்கும் நம்பிக்கை இல்லை. எந்த ஒரு தேர்தல் கணிப்பாளர்களும் ஆய்வாளர்களும் இவர் வெற்றி பெறுவார் என்று சொல்லவில்லை. இவரே வெற்றி பெறுவோம் என்று நம்பவில்லை. இவருடைய ஜோசியன் மட்டும்தான் வெற்றி பெறுவார் என்று சொன்னதாக நாம் கேள்விப்படுகிறோம். ஆக வெற்றியை மக்கள் இவர் மீது திணித்தார்கள். ஏனென்றால் தாங்க முடியவில்லை 50 ஆண்டுகளாக ஊழலின் போக்கு. ஆகவே நீ முட்டாள்தனமாக நடந்தாலும் கூட பரவாயில்லை, முதலில் இந்த ஊழலிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி ஆட்சியை இவர் மீது திணித்தார்கள். இதில் என்ன, அவர் வியூக வகுப்பாளர், இவர் என்ன வியூக வகுப்பாளர்? அவர் போய்விட்டார். பிறகு வேறொரு முட்டாள்தனமான ஆள் பிறகு மந்திரி சபை கூட்டத்தில் எல்லாம் கலந்து கொள்கிறார். அவர் அவ்வளவு கேவலமாக நடக்கிறது விஜயினுடைய ஆட்சி. இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் கிருஷ்ணா ரெட்டியும்
மந்திரி சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள் என்ற செய்திகளெல்லாம் வெளிப்படுகின்ற போது ஒரு அரசியல் சாசனம் தெரியவில்லை, சட்ட முறைமைகள் தெரியவில்லை, எதுவும் தெரியவில்லை. இவருக்கு அவர் வகுத்து கொடுத்தாருக்கு பதிலாக இல்லை, ஒரு காலத்தில் வந்தார்கள், பிறகு போய்விட்டார்கள். போய் அவர்களுடைய வேலையை பார்த்தால் இப்பொழுது ஒரு ஆள் உள்ளே போயிருப்பது சரிதான். ஏனென்றால் அரசியலில் கொஞ்சம் விவரம் தெரிந்த ஆள்கள் பீகார் சட்டமன்றத்தில் போய் ஒரு எடுப்படுத்து பேசுவதற்கு அது வசதியாக இருக்கும், அவ்வளவுதானே தவிர. அதே மாதிரி இங்கேயும் இடைத்தேர்தல் நடக்கிற போது விஜய் என்ன ஆவார் என்கின்ற கேள்வி இதனால் ஏற்படுகிறது. பொதுவாக இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சியை வென்றுவிடும், இது ஒரு போக்கு. இடைத்தேர்தலில் எதிர்கட்சி இந்த ஒன்றிலாவது அவனை எதிரியை வெல்ல வைப்போம் என்று மக்கள் நினைப்பார்கள் என்பது இன்னொரு போக்கு. இது 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 இடைத்தேர்தலில் இப்படித்தான் இருக்கும் என்று நிலையாக எதையும் சொல்ல முடியாது. அதனால எதிர்கட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள் பீகாரில். தமிழ்நாட்டிலும் இந்த விஜயினுடைய கணக்குகள் எடுக்கப்படும். இப்படி ஊமைத்துறை, அவர் ஒரு ஊமைத்துறையாக இருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் பழைய ஊமைத்துறை ஒருத்தர் இருந்தார், அது மாதிரி இவர் ஒரு ஊமைத்துறை. ஒன்றும் வாயை திறந்து பேச மாட்டார். தேவையில்லாத காலத்தில் காவிரிக்காக போகிறேன் என்று சொல்லுகிறார். எம்ஜிஆர் போனாராம், இவரும் போவாராம். அவன் உள்ள தண்ணீரை திறக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தான். 4 TMC தண்ணீரை திறந்து விடு என்று ஆணையம் சொல்லிவிட்டது. சொன்னவுடன் அங்கே இருக்கிறவன் எல்லாம் முதலமைச்சர் கலகம் செய்ய தூண்டி விடுகிறார். அதனாலே விஜய் வந்தால் கல்லாதெறிவார்கள், கலகம் நடக்கும், அவரை காப்பாற்ற முடியாது, பாதுகாக்க முடியாது என்பதனால் வர வேண்டாம் என்று அவன் சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் மானங்கட்டு போய் நான் வருகிறேன் என்று சொன்னீர்கள். நீயாக வருகிறேன் என்று சொன்னதினாலே தான் வா என்று சொன்னாரே தவிர, வேண்டுமானால் எல்லாத்தையும் காட்டுகிறேன் என்று சொன்னாரே தவிர, அவன் 4 TMC தண்ணீர் திறந்து விட்டதை பொறுக்க முடியவில்லை, முதலமைச்சரை தாக்கி விடுவார்கள் என்று கருதி நீ வர வேண்டாம், கலகம் நடக்கிறது என்று சொல்லி கலகத்தை அவர்களே தூண்டி விடுவார்கள். கலகம் பண்ணது பாஜக தானே ஐயா. முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா தலைமையில தானே அங்க போராட்டம் நடந்துச்சு. எடியூரப்பா தலைமையில் நடக்கும், அப்புறம் இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தால் இவருடைய தலைமையில் நடக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி கொள்கை உடையவர்கள். எல்லா தேசிய கட்சிகளும் அப்படித்தானே இருக்கின்றன. இல்லை என்றால் காங்கிரஸ் இவ்வளவு பெருந்தன்மையாக தொகுதிகளின் வரையறையை பற்றி பேசுகிற அவர் நதிநீர் கொள்கையில் ஒரு கொள்கையை காங்கிரஸ் வகுத்திருக்க வேண்டாமா? கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிவிட்டது, அவன் சொன்னபடி தண்ணீரை விடு என்று சொல்வதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை. நாங்கள் தண்ணீர் மிகுந்து போனால் எங்களுடைய நாடு முழுகிவிடும் என்றால் தண்ணீரை திறப்போம், குறைந்திருந்தால் எங்களுக்கு முழு தேவை, உனக்கு 10 TMC எனக்கு 6 TMC என்று வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை எனக்கு 12 TMC உனக்கு 10 TMC என்று தரமாட்டோம், நாங்கள் 22 TMCயும் புழங்குவோம், 100 TMCக்கு மேல் சரி தருவோம், முழுகி விடும் என்றால் தருவோம். இப்பொழுது சொல்லியிருக்கிறார் கபினி நிரம்பி விட்டது, கர்நாடகம் முழுகி விடுங்களா முட்டாள்களே, தண்ணீரை விடாதே என்று இன்னமும் போராடுகிறீர்களே, என்ன பொருள் இருக்கிறது? அவன் ஆணையிட்ட போது நீ தண்ணீரை விடாதே என்று போராடினாய். கபினி மழை பெய்தது, 2 நாளில் மழை பெய்து அணையே நிரம்பி விட்டது. முன்பே நிரம்பித்தான் இருந்தது, ஓரளவுக்கு பெரும்பகுதி இருந்தது, இப்பொழுது மழையால் நிரம்பி விட்டது. இப்பொழுது விடாதே என்று அவன் சொன்னால் கர்நாடகம் முழுகி விடும் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். இப்படி ஒரு முட்டாள்தனமாக அரசியலை விளக்கிறார்கள். நான் என்ன சொல்லுகிறேன், தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. ஜூலையில் எவ்வளவு தண்ணீர், ஆகஸ்டில் எவ்வளவு தண்ணீர், சொன்ன தண்ணீரை கொடு. இதை விட இந்த விஜய் என்ன பேச வேண்டும் என்றால், இவர் ஒரு ஊமைத்துறை, இவர் என்ன பேசியிருக்க வேண்டும்? தண்ணீரை திறந்து விடுகிற அதிகாரத்தை கர்நாடக கையில் கொடுத்து வைத்தால் இந்த பிரச்சனை தான் நடக்கும். ஆகவே எந்த மாதம் எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வரையறுத்த பிறகு அதை திறந்து விடுகிற அதிகாரம் பொது அமைப்பின் கையில் இருக்க வேண்டும். எப்படி வாட்டர் கமிஷன் என்பது பொது அமைப்பாக இருந்து 4 TMC தண்ணீர் திற என்று சொல்லுகிறானோ, 4 TMC தண்ணீரை திற என்று அவன் சொல்ல வேண்டியது, அவன் திறக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டியது, அங்கே இருக்க மக்களை கலகம் செய்ய தூண்ட வேண்டியது, பிறகு அவர்கள் கலகம் செய்ய வேண்டியது, விஜயை வராதே என்று சொல்ல வேண்டியது, இவ்வளவு எதற்கு? அந்த வாட்டர் கமிஷனே 4 TMC என்றால் திற, அவனுக்கு 10 TMC என்றால் திற, எங்களுக்கு 12 TMC என்றால் திற, எதுவாக இருந்தாலும் எது சட்டம் அனுமதித்ததோ அதை ஒரு பொது அமைப்பு செய்ய வேண்டியதானே. அந்த பொது அமைப்பை நீதிமன்றமும் ஏற்படுத்தவில்லை, மத்திய அரசாங்கமும் ஏற்படுத்தவில்லை. ஏற்படுத்தி என்று நம்முடைய முட்டாள்கள் கேட்பதில்லை. நம்முடைய அரசியல் முட்டாள்கள் இதை நீ ஏற்படுத்தாமல் எப்படி இந்த தண்ணீர் எங்களுக்கு ஒழுங்காக வரும்? வெறும் நீதிமன்ற தீர்ப்பினாலே என்ன பயன்? அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரத்தை எதிரிகையிலேயே கொடுத்து வைத்தால் அவன் எப்படி திறப்பான்? அவன் ஒவ்வொரு தரமும் கல்லெடுத்து அடிப்பான். தண்ணீர் வேண்டும் என்று நாம் கேட்டால் கல்லெடுத்து அடிப்பான், கலகம் செய்வான்,
மாந்தரையில் கலகம் செய்வான். ஆகா, கர்நாடகமே கொந்தளிக்கிறது, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விடக்கூடாது என்று இந்த நிலைதான் வரும். 2 டிஎம்சியோ 1 டிஎம்சியோ 10 லோட்டா தண்ணியோ எதுவாக இருந்தாலும் அந்த பொது அமைப்பு செய்ய வேண்டியதானே. இதை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு யோக்கியதையும் இல்லை இந்த அரசியல்வாதிகளுக்கு. பொது அமைப்பின் கையில விடு அதை. நீதிமன்றம் ஏன் இந்த தீர்ப்பை சேர்த்து சொல்லவில்லை? அதை ஏன் நாம் கோரவில்லை? மத்திய அரசாங்கத்துக்கு ஏன் நெருக்கடி கொடுக்கவில்லை? ஒரு நாளைக்கு பந்து நடத்து தமிழ்நாட்டில். பொது அமைப்பின் கையிலே இந்த தண்ணீர் திறந்து விடுகிற அதிகாரம் போக வேண்டும். அது கர்நாடகத்துக்கு எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டுமோ அதை அவன் தான் திறக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டுமோ அதை அவன் தான் திறக்க வேண்டும். ஆகவே நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி நடக்கும். மாந்தலையில் இருக்கிறவன் முக்க வேண்டிய தேவையில்லை, கல்லெடுக்க வேண்டிய தேவையில்லை, களவாணித்தனம் செய்ய வேண்டிய தேவையில்லை, இதை செய்யும்படி முதலமைச்சர்கள் தூண்ட வேண்டிய தேவையில்லை. இது எது எளிதானதோ எது செய்யக்கூடியதோ அதை செய்வதற்கு யோக்கியதை இல்லை. இந்த நம்முடைய ஊமைத்துறையினுடைய அரசிலே, என்ன வாயை திறக்காத ஊமைத்துறையினுடைய அரசிலே தமிழர்களுடைய நலன் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். அவர் ஏதோ ஊழல் செய்ய வேண்டாம் என்று ஊழல் வேண்டாம் என்று சொல்வதை நான் வரவேற்கிறேன். அதை சொல்வதற்கே இந்த நாட்டில் நாதி இல்லை. திமுக காரன் செய்திருக்கிற ஊழலுக்கு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அந்த பேரே இருக்கக்கூடாது. நீதி கட்சி மாதிரி திராவிடர் திமுக அதோட அழிந்து விடும், கண்டிப்பாக அழியும். நீதி கட்சி அழிந்தது போல் இதே தவறுகள் நீதி கட்சிக்காரர்கள் செய்தார்கள். 37 தடம் தெரியாமல் போய் கட்சியவே இல்லாமல் ஆக்கி கொண்டார்கள். 1918-19 நாடாண்டவர்கள் 37 காங்கிரஸ் வந்து விட்டது. தோற்றால் என்ன எதிர்கட்சியாக இருக்க வேண்டியதானே? இருக்க முடியவில்லையே. எல்லாம் ஜமீன்தார்களும் ராஜாக்களும் அவர்களும் பொப்பிலிகளும் அவர்களும் இருந்து நாடாண்ட இடம். சும்மா அப்படி இந்த ஒதுக்கீட்டு கொள்கையை மட்டும் செய்தார்கள். அவ்வளோதானே செய்ய முடிந்தது. வேற என்ன செய்ய முடிந்தது அவர்களால்? ஆக அதற்கு பிறகு அந்த கட்சி அழிந்து விட்டது போல. அது தகுதியின்மையினால் அழிந்தது. அது பெரிய ஊழல் ஒன்றும் கிடையாது, தகுதியின்மையால் அழிந்தது. தகுதியின்மையால் விஜய் கட்சியும் அழியும். நீதி கட்சிக்கு எப்படி ஒரு தகுதி இல்லாத தன்மை இருந்ததோ, அது எப்படி 37 ஒன்றுமில்லாமல் போய்விட்டதோ, அது மாதிரி இந்த கட்சியும் தகுதியின்மையால் அழியும். நான் சொல்கிறேன், ஊழலால் திமுக அழியும், தகுதியின்மையால் விஜய் கட்சி அழியும். ஏனென்றால் மக்களுடைய உரிமைகளை பற்றியே பேசாமல் ஊமைத்துறையாக நீ இருப்பதன் மூலம் தமிழர்களுடைய நலன் பாதிக்கப்பட்டுவோம். அவன் இந்தியை திணிப்பான், நீ பேச மாட்டாய். அவன் தொகுதி வரையறையில் நம்முடைய இடங்களை, பாராளுமன்ற இடங்களை குறைப்பான், நீ பேச மாட்டாய். ஆனால் நீ சொல்வாய் எங்களுக்கு கொள்கை ரீதியாக பிஜேபி எதிர்ப்பு. அது என்ன கொள்கை ரீதியாக எதிர்ப்பு? எதிர்க்காமல் என்ன எதிர்ப்பு? பேசாமல் என்ன எதிர்ப்பு? இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல என்னையா சிக்கல் இருக்கு? ஏன்னா எல்லா கட்சிகளும் கேக்குது, அதிமுக கேக்குது. இவங்க நம்முடைய எல்லாருடைய கருத்து தெரிகிறது. புதிய தீர்ப்பாயம் முட்டாள்தனமான வேலை. எதிர்கட்சிக்காரன் சொன்னான், உதயநிதிக்கும் ஒன்றும் தெரியாது, அவரும் ஒரு பார்த்து படிக்கிறாள், முதலமைச்சரும் பார்த்து படிக்கிறாள். என்ன இது ரெண்டும் ஒரே தகுதி. இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி தலைவரும் ஒரே தரத்தில் இருந்தால் அந்த நாடு எப்படி விளங்கும்? எப்படி விளங்கும்? எந்த கருத்தும் தனதாக தெரியாது உதயநிதிக்கு, தனதாக தெரியாது விஜய்க்கு. இன்னொருவன் சொல்வதை கேட்டுக்கிட்டு எவ்வளவு காலத்துக்கு சொல்ல முடியும்? கட்டி கொடுத்த சோறு எவ்வளவு தூரத்துக்கு வரும்? கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் எவ்வளவுக்கு உதவும் என்று கேட்பார்கள். அதான் 2 பேருக்கும் உள்ள நிலைமை. இல்லாவிட்டால் எதிர்கட்சி இப்படி பி ராமமூர்த்தி மாதிரி ஒருவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் விஜய் ஓடியே விடுவார், ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு போய்விடுவார். அப்படி ஆக முடியாது. விஜய் முதலமைச்சராகின்ற காலத்தில் உதயநிதிகள் தான் எதிர்கட்சி தலைவர்கள் ஆவார்கள். தரம் இறங்கி கொண்டே வருகிறார்கள். ராஜாஜியை போல 500 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கின்ற ஒரு ஞானி, ஒரு அறிஞன், அப்புறம் காமராஜரை போல சிறந்த ஆட்சி தலைவர்கள், அப்புறம் எல்லாம் போய் அண்ணா படிப்பாளி என்கின்ற அளவிற்கு நேர்மையான ஆள், அப்புறம் கருணாநிதி, அப்புறம் நம்ம எந்த காலத்தில் நம்முடைய குடும்பம் திருவாரூர்லேருந்து எப்படி நம்ம சாம்ராஜ்யம் கட்டுறது, பிள்ளைகளுக்கெல்லாம் வாரிசுரிமையாக ஆட்சியை கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டு போயிட்டார். மக்கள் எடுத்தறிந்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு வருகிறவர்கள் அதை விட சுமாராக இருக்கிறார்கள். என்ன செய்வது? அவர் யோக்கியமாக நாடாள வேண்டும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு காலத்துக்கு இதை சொல்வார் என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது இடைத்தேர்தல் வரையிலும் இதை செய்வாரா, இடைத்தேர்தலுக்கு பிறகும் கடுமையாக கடைபிடிப்பாரா என்று கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் அவருக்கு எதுவும் புரியவில்லை. அவருடைய முட்டாள்களாக வைத்திருக்கின்ற யோசனையாளர்கள் எல்லாம் மந்திரி சபை கூட்டத்தில் போய் உட்கார்ந்து கொள்கிறான்.
இதெல்லாம் செய்யக்கூடாதா என்று சொல்லக்கூடிய தன்மை இல்லை. அவ்வளவு மட்டமான ஆட்களை வைத்திருக்கிறார். கிருஷ்ணா ரெட்டியும் அந்த ஜான் ஆரோக்கியசாமி மந்திரி சபை கூட்டத்துக்கு போகிறார்கள். இவருக்கு கால் ஷீட் பார்க்கின்ற ஒருவன் ஆலோசகனாக முதலமைச்சருக்கு ஆலோசனாக கோட்டையில் வீற்றிருக்கிறான். ஒன்று தனக்கு தெரியாது, தெரிந்தவனை வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்கும் தெரியாது, தெரிந்தவனையும் வைத்துக் கொள்வதில்லை என்றால் இது தமிழர்களுடைய நலன்கள் பாழாகிவிடும் என்பதற்காக நான் சொல்கிறேனே தவிர உனக்கு தெரிந்தால் என்ன தெரியாவிட்டால் நேற்று வரையிலும் உனக்கு தெரியாது. தினத்தந்திக்கு மேலாக எதையும் நீ படித்தவன் இல்லை. ஆனால் அதை பற்றி நாங்கள் குற்றம் சொன்னதில்லை. உனக்கு தினத்தந்தி படிப்பே கூடுதலானது. ஆனால் நீ நாடாளுகின்றவனாக இருந்தால் நீ தான் தினத்தந்தியில் கடைசி பக்கத்தை படிப்பேன், இல்லைன்னா கன்னித்தீவை படிப்பேன், போதாதா என்று கேட்டால் போதாது. எங்களுடைய நலன்கள் பாதிக்கப்படும். இதுதான் இப்போ உள்ள நிலைமை. காவிரி விவகாரத்துல வந்து ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ என்னையா முன்னெடுப்பு எடுத்தாங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்துல போய் உதயநிதி அவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க விஜய் விமர்சனம் பண்ணி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, உழவர்களுடைய வந்து நீங்க கண்டுக்கல அப்படின்னா நாங்க பெரிய போராட்டம் இல்லை. எடுப்போம் இப்ப அப்படின்னு. அந்த ஆளுக்கு தண்ணி கபினியில நிரம்பிடுச்சு. ம், உள்ள வைத்து கொள்ள முடியாது, திறந்து விட்டு விட்டார். திறக்காவிட்டால் கர்நாடகம் மூழ்கி விடுங்களா முட்டாள்களே, வாயை மூடுங்கள் என்று கர்நாடகத்துக்காரனை பார்த்து முதலமைச்சர் சொல்ல வேண்டிய நிலைமை வந்து விட்டது. தண்ணீர் வருகிறது, 4 TMC தண்ணீர் வேறு கொடுக்க சொல்லியிருக்கிறான். சரி, மழை கடுமையாக வந்தால் இந்த சிக்கல்கள் இப்பொழுதுக்கு இருக்காது. இப்பொழுது வேகம் குறைந்து விட்டது. ஆனால் சும்மா இவர் வந்து தஞ்சாவூரில் இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இது ரொம்ப கடுமையான தேவை போராடுவது என்பது. இப்பொழுது நாம் போராட வேண்டிய இடம் மேகதாது. மேகதாதுவில் கட்டிவிட்டு அந்த அணையை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வாயா என்ற ஒரே ஒரு கேள்வியை தமிழ்நாடு வைத்தால் அவன் கட்டுவதற்கு யோசிப்பான். தமிழ்நாட்டு எல்லையில் ஒரு அணையை கட்டிவிட்டு அந்த அணையை நீ பாதுகாத்து விடுவாயா? நீ எங்கே இருக்கிறாய், நாங்கள் அணை எங்கே இருக்கிறது, பாதுகாத்து விடுவாயா என்று கேட்டாலே அவன் யோசிப்பான். கண்ணம்பாடி அணையை உள்ளூருக்குள்ளே மைசூரில் கட்டியிருக்கிறாய், கபினியை ஒரு இடத்துல கட்டியிருக்கிறாய், மேகதாதுவை தமிழ்நாட்டு எல்லையிலவா கட்டப் போகிறாய்? அந்த இணையை யார் பாதுகாப்பது? நீங்களெல்லாம் முறை வைத்து பாதுகாப்பீர்களா முட்டாள்களே? அதனால கேட்க வேண்டிய கேள்வியை நறுக்கென்று கேட்டால் உனக்கு உரைக்கும். அந்த முட்டாள் கிளப்பி விட்டு தண்ணீர் 4 TMC திறந்து விட்டதற்கு கிளப்பி விட்டு தண்ணீரை விடாதே விஜய் வராதே, வந்தால் கல்லால் அடிப்பார்கள். பிறகு தண்ணி கேட்கிறாரா அவர், அதனால் கல்லால் அடிப்பார்களா? இவர் எதற்கு அங்கே போகிறார்? நீர் ஆணையத்திற்கு போ, திறக்கின்ற அதிகாரத்தை நீ வைத்துக்கொள், அவன் கையிலே கொடுத்தால் எப்படி அவன் ஒழுங்காக திறப்பான் என்று கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காமல் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு அவரோட பலகாரம் சாப்பிட்டு விட்டு குலோப்ஜான் சாப்பிட்டு விட்டு அங்கே என்ன போய் பேச போகிறாய் நீ? எம்ஜிஆர் போனார் என்றால் தீர்ப்பு வராத காலத்திலே போனார். ஜெயலலிதா காலத்தில் தான் தீர்ப்பு வந்தது, காவிரிக்கான தீர்ப்பு. ட்ரிபியூனல் நமக்கு முழு தீர்ப்பு சொன்னது ஜெயலலிதா காலத்தில். ஆகவே எம்ஜிஆர் அப்போ கொஞ்சம் சரி பண்ணி பேசி பார்ப்போம் என்று போகிறார். ஹெக்டே போன்ற தகுதியான மனிதர்கள் இருந்தார்கள். சரி, இவர் இங்கிருந்து பாசத்தி கொண்டு போயிருப்பார், அவர் குலோப்ஜான் வைத்திருப்பார், 2 பேரும் பரிமாறிக்கொண்டு. எம்ஜிஆருக்கு அந்த இது ரொம்ப தெரியும், நடிவு இது தெரியும். அந்த காலத்தில் தீர்ப்பு இல்லாத காலத்தில் நேரே போய் பேசி சரி அவர் செய்ததையெல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்லி தீர்ப்பு வந்த பிறகு அவன் கலகம் செய்து கொண்டிருக்கிற போது நீ போகிறேன் என்று சொன்னால், அப்புறம் விஜயை வரக்கூடாது என்று சொன்னதினால் தமிழர்களின் மானம் பறிபோய் விட்டதா? என்ன பறிபோயிடுச்சு? முட்டாள்தனமாக நீ போகிறேன் என்று சொல்கிறாய், அப்புறம் மானம் என்ன பறிபோகாமல் என்ன பண்ணும்? அங்கே இருக்கிறவன் யோக்கியம் இல்லை, உனக்கு எதிரி, அவன் உனக்கு கேடு செய்வான். எதுக்கு அங்கே போகிறேன்? உனக்கு என்ன வேலை? அப்புறம் தமிழர்களின் மானம் பறிபோய்விட்டு முட்டாள்தனமாக நீ போகிறேன் என்று சொன்ன காரணத்தினால் அவன் உன்னுடைய மானத்தை பறித்தான். மானத்தை நீ இழந்ததற்கு நீ காரணமா, இல்லை தமிழர்களினுடைய இதுவா? இது உன்னுடைய முட்டாள்தனம். இது நான் சொல்கிறேன், இது தமிழர்களெல்லாம் விஜய் எங்களுக்காக போய் பேசவில்லை என்றா சொன்னார்கள். பேச வேண்டிய இடத்துல பேசு, சுப்ரீம் கோர்ட்டில் பேசு, வாட்டர் கமிஷனில் பேசு, மத்திய அரசாங்கத்தில் பேசு, நெருக்கடி கொடு. தமிழ்நாடு இந்தியாவோடு இருக்க வேண்டுமா வேண்டாமா, என்ன சொல்கிறார் மோடி என்று கேள். சும்மா ஊமத்திர வாயை இறுக்கி முடிக்கின்னு நாடாளுவதன் மூலம் தமிழ்நாடு தன்னுடைய எல்லா நலன்களையும் இழந்துவிடும். அதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே EMIல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் EMI.